பட்டன் பார்க்கலாம். ஆஃப் பண்ணும்போது நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணும்போது பாருங்கள், சிங்கிள் ப்ரெஸ் தான் ஆன் ஆகிடும். சராஜம் நேம் வந்தோடனே உங்களுக்கு மெஷின் ஆன் ஆகிடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் பட்டன். இந்த மோட் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டனுக்குள்ளே 12 மோடு இருக்குது. அது என்னென்ன மோட்ஸுன்ட்டு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ மோடு வரும். அடுத்து நம்பர் 1லேருந்து நம்பர் 11 வரைக்கும் மோட்ஸ் வரிசையாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அழுத்தம் பட்டன் சொல்லுவோம். அழுத்தம்னா நம்ம மெஷினில் படுத்து தெரப்பி எடுக்கும்போது நம்ம முதுகை நல்லா லிஃப்ட் பண்ணி தூக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ரெஷர். அதை தான் வந்து இங்கே அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோ யூஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே எடுக்கும்போது நம்பர் 1 லெவல் வச்சு நம்ம மசாஜ் மோடு எடுக்கணும். செகண்ட் டேலேருந்து ஸ்டாண்டர்ட் மோடு ஏ மோடை எடுக்கும்பொழுது லெவல் 2 இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து நம்ம உடனே வந்து அதிகப்படுத்தி எடுக்கக்கூடாது. கொஞ்ச நாள் ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ இந்த லெவல் 2ல் நாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வேணும்னும் போது இந்த லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு இல்லை வயசானவங்களுக்கு இந்த 2 அழுத்தமே போதுமானது. மிடில் ஏஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு அழுத்தம் தேவைப்படுது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். இந்த அழுத்தம் எப்படி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதம் நம்ம தொடர்ந்து தெரப்பி எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது இந்த 2 லெவல் வச்சு நம்ம அழுத்தம் எடுக்கும்பொழுது அந்த முதுகெலும்பு ஆரோக்கியமாக மாறி இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ அந்த மாதிரி தோணும்பொழுது நம்ம இதை அதிகப்படுத்திக்கலாம். அப்போ கூட ஒரு பாயிண்ட்டாக அதிகப்படுத்தி நம்ம எடுத்தால் போதுமானது. இம்மீடியட்டாக வந்து நம்ம அதிகப்படியான அழுத்தத்தை வச்சு எடுத்தோம்னா வலி அதிகமாக தெரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியது டெம்பரேச்சர் பட்டன். இப்போ இங்கே டெம்பரேச்சர் சிம்பிள் இருக்குது இல்லையா, இங்கே அதே சேம் சிம்பிள் இருக்குது. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான டெம்பரேச்சரை காட்டும். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மெஷின்லேருந்து நமக்கு வரக்கூடிய இந்த வெப்பம் எஃப்ஐஆர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் இன்ஃப்ரா ரெட் ரேஸ். இப்போ நம்ம பவரை யூஸ் பண்ணி நம்ம தெரப்பி எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கரண்ட் வருதா அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம உடம்புக்கு வரக்கூடியது எஃப்ஐஆர் ரேஸ். எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் இருக்கக்கூடிய ஜேட் ஸ்டோன் என்ன பண்ணும், பவரை அப்சர்வ் பண்ணி நம்ம பாடிக்கு எஃப்ஐஆர் ரேஸாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த எஃப்ஐஆர் ரேஸ் தான் நம்ம உடலை ஊடுருவி போய் ஆரோக்கியத்தை உருவாக்குது. ஸோ இந்த வெப்பம் வந்து ஃபார் இன்ஃப்ரா ரெட் ரேஸ். சரிங்களா? இப்போ இந்த டெம்பரேச்சரை வந்து 5 விதமாக நம்ம பாடிக்கு சப்ளை ஆகுது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரில் இப்போ முதுகெலும்பை உருகி விடக்கூடிய ப்ரொஜெக்டரில் வரக்கூடிய வெப்பம். இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ இல்லை அப் ஆரோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே 45 இருந்தால் ஓகே. செகண்ட் டேலேருந்து எடுக்கும்பொழுது 55 வச்சு டெம்பரேச்சரை நாம் யூஸ் பண்ணலாம். இப்போ சேம் அதே டெம்பரேச்சர் சிம்பிள்லையே திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் செலக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா முதுகை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இந்த பொம்மையிலேயே நமக்கு செலக்ட் ரெட் கலர் தெரியுது பாருங்கள், முதுகை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடிய வெப்பம். அடுத்து 3ஆவதாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா கால்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் பகுதியில் வரக்கூடிய வெப்பம். அடுத்து 4ஆவதாக பார்த்திங்கன்னா 9 பால், அதாவது வயரில் நம்ம வச்சு பயன்படுத்தக்கூடிய அப்டமல் தெர்மல் மசாஜர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை 9 பால்னு சொல்லுவோம். அதனுடைய வெப்பம் இதுவும் நமக்கு தேவையானபடி அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆவதாக 3 பால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதோட வெப்பத்தையும் நாம் அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். சேம் இதே டெம்பரேச்சர் சிம்பிளை திரும்ப ரிட்டன் ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த 3 பால் டெம்பரேச்சர் செலக்ட் ஆகும். கண்ணுக்கு எடுக்கும்போது மட்டும் டெம்பரேச்சரை ஒரு 40லிருந்து 45 எடுத்தால் போதுமானது. மற்ற இடங்களில் மேற்பகுதியில் இப்போ தலைவலிக்கு, இல்லை பல்வலிக்கு, தொண்டை வலி, தைராய்டு ப்ராப்ளத்துக்கு, ஷோல்டர் பெயின், இல்லை உடலில் மேற்பகுதியில் எங்கேயாவது அடிபட்டு இருக்குது, வீங்கி இருக்குது, ரத்தம் கட்டிட்டு இருக்குது, இந்த மாதிரி எந்த பாதிப்புகள் இருந்தாலும் நம்ம தெரப்பி எடுத்துகிட்டு, இல்லை ஒருத்தர் தெரப்பி எடுக்கலாம், இன்னொருத்தர் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னா அந்த 3 பாலை வச்சு நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துல, அதாவது வீக்கம் இருக்கக்கூடிய இடம், வலி இருக்கக்கூடிய இடம்,
ரத்தம் கட்டிகிட்டு இருக்க இடத்துலலாம் வச்சு நம்ம 3 பாலை வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யும். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 9 பால், அதாவது அப்டமல் தெர்மல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 பக்கம் அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். இது என்ன சிம்பிள் அப்படின்னா, ஒரு பக்கம் இதுலேயே ஒரு 2 விதமான மோடு இருக்குது. அதாவது இந்த வைப்ரேஷன் கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகும், விட்டு விட்டு வைப்ரேட் ஆகும். இதுதான் வந்து அதனுடைய மோட்ஸு. இது வந்து அதனுடைய அழுத்தம். அது ரொம்ப அழுத்தமாக வைப்ரேட் ஆகும், இல்லை அழுத்தம் கம்மியாக வைப்ரேட் ஆகும். அந்த சிம்பிளை தான் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வைப்ரேட்டரை நம்ம எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மெஷினை ஆன் பண்ண உடனேவே வைப்ரேட்டர் 9 பாலும் ஆன் ஆகிடும், 3 பாலும் ஆன் ஆகிடும். ரெண்டுத்துலேயுமே எஃப்ஐஆர்எஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் வைப்ரேஷனை மட்டும் நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஸோ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஆரோ பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வைப்ரேட்டர் ஆன் ஆகிடும். இது 18 நிமிஷம் வைப்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். திரும்ப வேணும்னா நம்ம வைப்ரேட்டர் பட்டனை யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வைப்ரேஷன் வேண்டாம் போதும் அப்படின்னா இந்த பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஆனால் எஃப்ஐஆர்எஸ் மட்டும் காமனாக வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த பட்டனில் பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 10 விதமான மெலோடி மியூசிக் இருக்குது. அதை நம்ம கேட்டுகிட்டே கூட தெரப்பி எடுக்கலாம். அதுக்கான ஆன் பாஸ் பட்டன் இதுதான். இதில் வந்து ஸ்பீக்கரோட வால்யூம் அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். அது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்பீக்கர் சிம்பிளை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது 20 வரைக்கும் அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சவுண்டு அதிகமாக இருக்கும். இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா திரும்ப இதே ஸ்பீக்கரை நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீக்கரோட அளவையும் அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம்னா மாஸ்டர் V4ன்னு காட்டும், கனெக்ட் ஆகிடும். பாட்டு கேட்டுகிட்டே கூட நாம் தெரப்பியை எடுக்கலாம். இதெல்லாம் வந்து மற்ற பட்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ மோடுக்குள்ளே போகலாம். மோட் பட்டனில் ஃபஸ்ட்டு நாம் எடுக்கக்கூடிய மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் மோட். ஏ மோட்னு இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மோட், கிங் ஆஃப் த மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய மோடு எது அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் மோடை எடுக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் மோடை எடுக்கும்பொழுது நம்ம உடலில் 5 மண்டலங்களை ஆரோக்கியப்படுத்த முடியும். அது என்னென்ன மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், சுரப்பிகள் மண்டலம், செரிமான மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த 5 மண்டலங்கள் 5 சிஸ்டம் கரெக்டாக நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக சரியாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். திரும்ப எந்த நோயும் வராத அளவுக்கு உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் த மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் பாடியை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மோட். இது வந்து பார்த்திங்கன்னா 15 அக்குப்புள்ளிகளில் நின்று அழுத்தம் கொடுத்து எஃப்ஐஆர் ரேஸ் கொடுத்து மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் ஆகும். ஸோ நின்று தான் போகும். 26 டிஸ்கையும் ஆரோக்கியப்படுத்தும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 RL1 மோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டாண்டர்ட் மோட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் மோடோடு சேர்த்து ப்ளஸ் டீப் ஸ்லீப் 8வது மோடும் சேர்ந்து இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா 36 நிமிஷம் தெரப்பி. இப்போ இதில் டீப் ஸ்லீப் மோடும், இப்போ உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அந்த மோடை எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்ட் மோடை எடுத்துகிட்டு உடனே நம்ம தூக்க பராமரிப்பான அந்த டீப் ஸ்லீப் மோடையும் கண்டினியூ பண்ணும்பொழுது நம்ம உடல் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக ரெஸ்ட் எடுத்து பூரணமாக ஆரோக்கியமாக மாறும். எப்படி நம்ம ஒரு மெடிசன் எடுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம பாடியில் வந்து ஒரு ரெக்கவர்மெண்ட் வருமோ, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மோடை எடுத்துகிட்டு டீப் ஸ்லீப்பை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த RL1 மோட். அது நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவோம். 75 நிமிஷம் போகும். அதுக்கு அடுத்து வந்து நம்பர் 2 ரிலாக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் டே புதுசாக எடுக்கக்கூடிய எல்லாருமே எடுக்க வேண்டிய ஒரு மோட். இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 ரிலாக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டே எடுக்கிறவங்க அழுத்தம் 1ல் வச்சு எடுத்தால் போதுமானது. இந்த மோடை எடுக்கும் பொழுது நம்ம முதுகெலும்பை ஒட்டி இருக்கக்கூடிய கோர் மசில்ஸை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மோடு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டைமிங் 18 நிமிஷம். நம்ம ஒரு 36 நிமிஷம் ஒரு நாளைக்கு தெரப்பி எடுப்போம். ஸோ திரும்ப வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இதே மோடையை ஆன் பண்ணிவிட்டு 2 தடவையாக நம்ம இந்த ரிலாக்ஸ் மோடை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோடு 3. இது வந்து டைஜஷன் மோட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்டாண்டர்ட் மோட் எடுக்கும்பொழுதே டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக மாறும். ஆனால் என்னையோ ஒரு நாள் நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம், பிடிச்ச உணவை சாப்பிட்டுருக்கோம், ஒரு டைஜஷன் ஆகலை, நம்ம அன்டைஜஷனால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது
இந்த மோடை ஆன் பண்ணிவிட்டு நம்ம படுத்து தெரப்பி எடுக்கும்போது குயிக்காக செரிமான மண்டலத்தை வேலை செய்ய வச்சு சீக்கிரமாக செரிமான மண்டலம் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் மோட். அதுக்கப்புறம் 4th மோட் சர்க்குலேஷன் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்து பல லட்சம் கிலோமீட்டருக்கு இரத்த குழாய்கள் இருக்குது. அப்போ இந்த இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் சீராக போகணும், ப்ளஸ் பாடி ஃபுல்லாக சர்க்குலேஷனை கொண்டு போய் சேர்க்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு மோட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது இந்த சர்க்குலேஷன் மோட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5th மோடு வந்து ப்ரிவென்ஷன் மோட். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மோடு. நம்ம உடலில் புது செல்ஸை உருவாக்கி எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இது அதிகப்படியாக குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 6th மோட். இந்த 6th மோடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மோடுன்னு கூட சொல்லலாம். இது என்னென்னா, நம்ம லம்பர் பகுதியை ஆரோக்கியப்படுத்தி, இப்போ L4 L5 பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இடுப்பு வலி அதிகமாக இருக்கக்கூடியவங்க, கால் வலி அதிகமாக இருக்கக்கூடியவங்க, முட்டி வலி, வெரிகோஸ் வெயின், சியாட்டிகா ப்ராப்ளம், பாத வலி, இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக எக்ஸ்ட்ரா ஒரு மோடு எடுக்கணும் அப்படின்னா இந்த 6th மோடை எடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6th மோட் லம்பர் பகுதியை குறிப்பிட்டு ஆரோக்கியப்படுத்தும். அப்போ L4 L5 ஆரோக்கியப்படுத்தும். L4 L5 தொடர்பில் தான் கால்களுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் நரம்புகள் இருக்குது. அப்போ கால்கள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னா இந்த 6th மோடை எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு கருப்பையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, அப்போ அவங்க இந்த மோடை ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். இல்லை ஆண்களுக்கு வந்து ப்ரோஸ்டேட் பகுதியில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களும் டெய்லி ஒரு வாட்டி இந்த மோடை எடுக்கலாம். ப்ளஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்புள்ஸ் தொடர்ந்து இந்த 6th மோடை டெய்லி ஒரு வாட்டி எடுக்கும்பொழுது 2 பேருக்குமே கருவும் சரி விந்தணுக்களும் சரி அதிகப்படியாக உற்பத்தியாகி ஒரு ஸ்ட்ராங்கான கருமுட்டையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஸோ ஒரு எஃபெக்டிவான ஒரு மோட் அப்படின்னா இந்த 6th மோட். ஸோ அவங்களாமே இந்த 6th மோடை எடுத்து ஆரோக்கியமாக மாற முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th மோட். இந்த 7th மோடு வந்து ஸ்டடி மோடுன்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தைகளுக்கான மோடுன்னு சொல்லுவோம், சில்ட்ரன்ஸ் மோடு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கும்போது மெமரி பவரை அதிகப்படுத்தி, கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி, படிப்பில் அதிகப்படியான கவனத்தை கொடுக்கும், நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கான ஒரு மோடு இது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th மோட் டீப் ஸ்லீப் மோடுன்னு சொல்லுவோம். நல்லா ஆழ்ந்து தூங்கணும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் இந்த மோடை ஆன் பண்ணிவிட்டு நம்ம படுத்தோம்னா மோடு முடியும் போது கண்டிப்பாக நாம் தூங்கி இருப்போம். ஸோ இது வந்து டீப் ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9th மோட். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மோட். இதை 9th மோடுன்னு சொல்லலாம், ஹார்மோன் பேலன்சிங் மோடுன்னு சொல்லலாம், சுகர் மோடுன்னு சொல்லலாம். ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பி மண்டலங்களையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு மோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் பேலன்சிங் மோட். இந்த மோடை நாம் தினமும் எடுக்கும்பொழுது நம்ம உடலில் இப்போ சுகர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நல்லா இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும், இயற்கையாகவே பிபி சர்க்குலேஷன் நல்லா கொண்டு போகும். தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு தைராய்டு சுரந்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால், பாடி வெயிட்டை குறைக்கணும், அதிகப்படியான கொழுப்பு சத்து உடலில் சேர்ந்துருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, ஓவரிஸ் சம்மந்தமான பிரச்சனை, பெண்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த 9th மோடை டெய்லி ஒரு வாட்டி எடுக்கும் பொழுது அந்த ஹார்மோன் இம்பேலன்சிங்னால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து எல்லா ஹார்மோன்ஸும் நார்மலாக சுரக்கப்படி செய்யக்கூடிய ஒரு மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9th மோட். இது வெயிட் லாஸ் மோடுன்னு கூட சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க டெய்லி இந்த மோடை வந்து ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி எடுக்கும்போது சீக்கிரமாக வெயிட் லாஸும் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது 11வது இது 2 மோடுமே மெடிடேஷன் மோடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெடிடேஷன் எடுத்தால் நம்ம உடலில் எந்த அளவு ஆரோக்கியப்படுத்துமோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடியது இந்த மோடு. இப்போ இந்த மோடில் 2 மோடாக ஏன் வச்சுருக்காங்க 10 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 10ஆம் நம்பர் வந்து 18 நிமிஷம் மோடு, 11 36 நிமிஷம் மோடு. அதாவது டைமிங் அதிகம், டைமிங் கம்மி, அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி 2 மோடாக இருக்குது. இப்போ இந்த ஒரு பட்டனுக்குள்ளே
ஏ மோடோட சேர்த்து மொத்தம் 12 மோடு பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேனுவல் மோடில் கூட குறிப்பிட்ட டிஸ்கை செலக்ட் பண்ணி நாம் எடுக்கலாம். இப்போ எந்த டிஸ்கில் நாம் இந்த மேனுவலை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வெறும் எஃப்ஐஆர் ரேஸ் மட்டும் கொடுத்து உடலை ஆரோக்கியப்படுத்தும். இதில் அழுத்தம் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. இந்த மோடில் வெறும் எஃப்ஐஆர் ரேஸ் மட்டும். நல்லா வந்து நமக்கு தூங்கணும், ஆழ்ந்த தூக்கம் வேணும், ஆனால் வலி இருக்கிற இடத்துக்கு ஒரு ஒத்தடம் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மேனுவல் மோடை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து குறிப்பு எந்த டிஸ்க் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்க்குக்கு இந்த மேனுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செமி மோடு, ஆட்டோமேட்டிக் செமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பட்டன். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு தெரப்பி தேவை அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அதே இடத்துலையே தான் நிற்கும். அதுதான் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள், இந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி நான் இப்போ வந்து தொராசிக் பகுதிக்கு ப்ரொஜெக்டரை வர வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இதை நிறுத்தும் பொழுது இந்த ஆட்டோமேட்டிக் மசாஜரில் இதிலேருந்து கொஞ்சம் தூரம் கீழே, இதிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே, அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நல்லா மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யும். இதில் வந்து டார்கெட் மோட் அப்படின்னு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிஸ்கை செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மோடு. இப்போ டிஸ்க்குனா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து T2 அப்படின்ற டிஸ்க்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இப்போ டார்கெட் மோட் சொன்னேன் இல்லையா, இப்போ டார்கெட் மோடில் T2 அப்படின்னா இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எடுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா T3 அப்படின்ற டிஸ்க்கு நுரையீரல் சம்மந்தமான, அதாவது அதிகமாக சளி பிடிச்சிக்கிறது, இல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த T3யை செலக்ட் பண்ணி நாம் என்ன பண்ணலாம், ஒரு தெரப்பியை எடுக்கலாம். குறிப்பிட்ட அந்த டிஸ்கை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மோடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் மோடு. நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிஸ்கை செலக்ட் பண்ணி அதுக்கான தெரப்பியை எடுக்கிறோம். இந்த தெரப்பியை எடுக்கும் பொழுதெல்லாம் டெம்பரேச்சரை கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல நின்று நமக்கு அதிகப்படியான மசாஜ் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வெப்பம் அதிகமாக தெரியும். அதனால் இந்த டார்கெட் மோடு எடுக்கும் பொழுதெல்லாம் டெம்பரேச்சரை திட்டமாக வச்சுக்கோங்க. வேணும்னா அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டார்கெட் மோடை முடிச்சுட்டு நாம் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரொஜெக்டர் வந்து மூவ் ஆகி தலைக்கிட்ட வந்து நிற்காது. வேறு எந்த மோடு எடுத்தாலும் ப்ரொஜெக்டர் மூவ் ஆகி தலைக்கிட்ட வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சிருவோம். ஆனால் டார்கெட் மோடு எடுக்கும்போது மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி நம்ம ப்ரொஜெக்டரை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தலைக்கிட்ட வந்துடும். தலைக்கிட்ட வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் மோட். இந்த இன்டென்சிவ் மோட் 90 நிமிஷம் போகும். ஏன் 90 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்க்லையும் 3 நிமிஷம் நின்று உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மோடு அப்படின்னா அது இன்டென்சிவ் மோடு. இப்போ ஸ்டாண்டர்ட் மோடு எப்படி ஒரு டிஸ்க்லையும் 88 செகண்ட் நிற்கும். ஆனால் இந்த இன்டென்சிவ் மோடு அப்படின்றது ஒவ்வொரு டிஸ்க்லையும் 3 நிமிஷம் நின்று நல்ல அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மோட். இந்த எஃப்ஐஆர் ரேஸை முதுகெலும்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மோடு அப்படின்னு சொன்னால் இது இன்டென்சிவ் மோட். இப்போ ரொம்ப பாடி பெயின் இருக்கிற நேரம், டயர்டாக ரொம்ப ஒரு 2-3 நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு டயர்டாக வரும், இல்லை ஒரு ஃபீவர் வந்து உடம்பு டயர்டாக இருக்குது, அப்போ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மோடை நாம் எடுக்கும் பொழுது நல்ல உடலுக்கு எனர்ஜியை கொடுத்து ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யும். இது எல்லாமே எடுக்கும்போது டெம்பரேச்சர் பார்த்து முதல்ல ஒரு 40 to 55 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குறிப்பிட்ட இடங்கள் நிற்கும்பொழுது நமக்கு ஹீட் அதிகமாக தெரியும். ஸோ அதை அட்ஜஸ்டபுளாக பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். ஸோ இந்த மொத்த மோடும் சேர்த்து பார்த்திங்கன்னா எல்லாமே 17 மோட்ஸ் நமக்கு இந்த V4ல் இருக்குது. ஸோ இதை ரெகுலராக எடுக்கலாம். எந்த மோடு எடுத்தாலும்
முதல்ல கொஞ்சம் வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ரத்த குழாய்கள் நல்லா விரிவடைஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கும் பொழுது கொஞ்சம் வலிகள் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வலிக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம தெரப்பியை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக தெரப்பியை எடுக்கும் பொழுது நம்ம உடலை பூரணமாக ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.